திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது எதிர்பாராமல் நடந்த ஒரு விபத்து. யாரும் விரும்பி செய்கிறதில்ல. மக்களை கூட்டிகிட்டு வந்து வச்சு அவங்கள கொண்டுவரணுங்கிறது யாருக்கு நோக்கமா சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இது ஒரு விபத்து. இப்போ நியாயமாக பார்த்தா இப்போ நம்மெல்லாம் இவ்வளோ வலியோடு பேசிகிட்டு இருக்கோம்ல, இதை விட அவருக்கு 2 மடங்கு காயம் இருக்கும், வேதனை இருக்கும். என்னடா நம்மளால் அப்படி நடந்துச்சு. அப்போ அதை போய் பேசி அவரை மேலும் மேலும் நம்ம எல்லோரையும் அந்த கட்சி பிள்ளைகளை எல்லாம் காயப்படுத்திக்கிட்டு இருக்கிறது நல்லா இருக்கும். இழப்பு தான், இறந்தது தான். இனி வரும் காலங்களில் இதுபோல் தவறுகள் நடக்காமல் கவனமாக இருக்கிறது தான் சரியாக இருக்கும். இப்போ இது நடந்து முடிஞ்சிருச்சு, இப்போ போய் அதை பேசி அது எப்படி பார்த்தாலும் அது வழியாக தான் இருக்கும். அது அந்த நேரத்தில் அவர் மனநிலை என்னவாக இருந்திருக்குன்னு நம்ம யோசிக்கணும். ஒரு பதட்டமாக இருந்திருப்பார்ல, சரி எப்படின்னு தெரியாமல் அவர் என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு தடுமாற்றம் இருந்திருக்கும். எல்லாருக்குமே இருக்கிறது தான். இப்போ அதனால் அதை போய் ஒரு குறைய சொல்லிகிட்டு இருக்க முடியாது. நம்ம ஏன் நீங்கள் போகல, அப்போ அவர் போகலைன்னா நாங்கள்லாம் போகிறோம்ல, தம்பி போகலைன்னா அண்ணன் போய் பார்க்குறோம்ல, அதை போய் பெருசு பண்ணிட்டு போவார். இங்கே எல்லாமே அரசியல் தான். ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்குதுங்கிறான் லெனின். இது எல்லாமே அரசியல் தான். தம்பி புதுசாக இருக்கிறனால இப்போ அவருக்கு அது அந்த நெருக்கடியாக தெரியுது. எங்களுக்கு பழகிடுச்சு. உயிரிழந்தவர்களை அந்த உடற்கூறாய்வு முடித்து எல்லாருக்கும் கொடுத்து அனுப்பிட்டாங்க. நாங்கள் போகும்போது ஒரு 6 பேர் உடல் மட்டும் இருந்தோம். நாங்கள் இருக்கும்போது ஒரு 3 உடல் கொடுத்து அனுப்புனாங்க. அதனால் அந்த இடத்துல இருந்து எல்லோரும் மக்கள் அவங்கவுங்க ஊருக்கு பயணிச்சிட்டாங்க. காயம்பட்டவர்கள் ஒரு 60 பேர், 61 பேர் மருத்துவர்கள் சொன்னாங்க. அவங்க மட்டும் இருந்தாங்க. அவங்கள போய் பார்த்தோம். இது பெரிய அளவுக்கு முகத்துலேலாம் ஒன்றும் காயம் இல்லை. சிலருக்கு தான் இங்கே கழுத்தில், கால் கை இதெல்லாம் கொஞ்சம் விழுந்ததில் காயம். மருத்துவர்கள் சொன்னது அது கொஞ்சம் குணமாகிட்டு வருது அப்படின்னு அவங்ககிட்டையும் கேட்டேன். கொஞ்சம் வலி இருக்குது அவ்வளோதான். அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும், 2-3 நாளில் சரி. அதே போல் இந்த கள்ளக்குறிச்சி சாராயக்குறிச்சி உயிரிழந்தவங்களோட அன்னைக்கு முதல்வர் போகலாங்க. ஆனால் தற்பொழுது இந்த விஜயோட மாநாட்டில் இந்த மாதிரி சம்பவம் உடனடியாக அமைச்சர்கள் முதல்வர் பார்த்து இது காரணம் என்னன்னு நீங்கள் அதுக்கு யார் காரணமோ அவங்கள தான் நீங்கள் கேட்கணும். அண்ணன்ட்ட கேட்டு என்ன பதில் சொல்ல. அது அவங்க ஆட்சியில் நடந்துருது. ஏன்னா அதில் குற்றத்தை பொறுப்பேற்க வேண்டியது அவங்களாயிடுறாங்க. இப்போ இது தம்பி விஜயோட கூட்டத்தில் நடந்தது. இப்போ அதே அவங்க கூட்டம்னா அப்புறம் அவர் எதிர்க்கிறாரு, சரி அவர் கூட்டத்தில் நடந்துருது அப்படிங்கும்போது இவங்க உடனடியாக எல்லாரும் இயங்குறாங்க. இது யதார்த்தம் தானே, இதில் போய் பேசிட்டு இருக்கீங்க. இல்லை, இப்போ கூட எங்கள் கூட அமைச்சர் வந்தார், மின்துறை அமைச்சர். என்ன சொல்கிறாருன்னா, மின்கம்பத்தில் ஏறும்போது அவங்க ஆளுங்க தான் மின்சாரத்தை துண்டிங்கன்னு சத்தம் போட்டுருக்காங்க, கத்திருக்காங்க. அதனால அந்த அணைக்க வேண்டியது. சில பேர் அந்த ஜென்ரேட்டர் மேலே ஏறி அது விழுந்ததெல்லாம் அவங்களுக்கு காண வேண்டியது. இப்போ அந்த மாதிரி இதெல்லாம் தவிர்க்க முடியாமல் அணைக்கிறது தான். அது அவர் அதான் சொல்கிறார். வர்றது ரொம்ப நேரம் காத்திருக்கிறது. அந்த குழந்தைகள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 8 மணிலேருந்து நிற்கிறாங்க. காலை உணவும் சாப்பிடாமல் வந்துடுறாங்க. அப்புறம் மதிய உணவும் இல்லை, குடிக்க தண்ணியும் இல்லை. அப்போவே ஒரு மயக்க நிலைக்கு பெரும்பாலானோர் வந்துடுறாங்க. போகலாம் அப்படின்னாலும் நெரிசல் அது கடந்து போக முடியல. அந்த மாதிரி சிக்கிக்கிட்டவங்க தான் ஏராளம். இழப்பு தான், இறந்தது தான். இனி வரும் காலங்களில் இதுபோல் தவறுகள் நடக்காமல் கவனமாக இருக்கிறது தான் சரியாக இருக்கும். இப்போ இது நடந்து முடிஞ்சிருச்சு, இப்போ போய் அதை பேசி அது எப்படி பார்த்தாலும் அது வழியாக தான் இருக்கும். விஜய் அவர்கள் அந்த சம்பவம் நடந்த பிறகு சென்னை திரும்பினார். சென்னை தற்போது மக்களை போய் சந்திக்கிறதுக்கு ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே காரணத்தில் வச்சுக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போய் சந்திச்சிருக்கணுமா என்ன நினைக்கிறீங்க? அது அந்த நேரத்தில் அவர் மனநிலை என்னவாக இருந்திருக்குன்னு நம்ம யோசிக்கணும். ஒரு பதட்டமாக இருந்திருப்பார்ல, சரி எப்படின்னு தெரியாமல் அவர் என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு தடுமாற்றம் இருந்திருக்கும். எல்லாருக்குமே இருக்கிறது தான். இப்போ அதனால் அதை போய் ஒரு குறைய சொல்லிகிட்டு இருக்க முடியாது. நம்ம ஏன் நீங்கள் போகல, அப்போ அவர் போகலைன்னா நாங்கள்லாம் போகிறோம்ல, தம்பி போகலைன்னா அண்ணன் போய் பார்க்குறோம்ல, அதை போய் பெருசு பண்ணிகிட்டு போவார். போய் நீங்கள் ஏன் போகலை, அது ஒரு அது சொல்லிகிட்டு இருக்க முடியாது. சீமான் அவர்கள் இது குறித்து விஜய் அவர்களை நேரில் சந்தித்து ஏற்பட்டால் சந்தித்து ஒரு தைரியம் சொல்லிக்கிற வேண்டியது, ஆறுதல் சொல்லுவோம். அண்ணன் தம்பி சந்திக்க நாங்கள் சந்தித்தவங்க தானே. இப்போ அவர் ஒரு பக்கம் பயணம் போகிறாரு, நான் ஒரு பக்கம் பயணம் போகிறேன். சந்திப்போம். எல்லாம் நம்ம ஆளுங்க தான், கூட இருக்க ஆளுங்கள்லாம். அது ஒன்று